பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. நாங்க சொல்லல நாங்க சொல்லல நாங்க சொல்லவே இல்ல. ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாங்க சொல்லல வித் மீ கனிமொழி அண்ட் ஹேமா. ஹாய் ஹேமா. ஹாய் கனி, எப்படி இருக்க? என்ன நான் ஏதாச்சும் வேற மாதிரி புதுசா தெரியுறேன்னா நான் ஹே கனி அப்படின்னு ஆச்சரியமா இல்ல அப்படி இல்ல. இன்னைக்கு வந்துட்டு நான் நிறைய செம்ம சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸோட நிறைய காசிப்ஸோட வந்திருக்கேன். நானும் நிறைய காசிப்ஸோட வந்திருக்கேன். அதுலயும் நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்லாம் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பரான காசிப்ஸ் எல்லாம். அப்படியா? ஆமா, நானும் அதே மாதிரி தான். செம்மையான விஷயங்கள், செம்மையான படத்தை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. எனக்கும் வந்து உங்ககிட்ட இருந்து என்ன காசிப் வரப்போது கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஆடியன்ஸ்க்குமே வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்டாப் பண்ணாம நம்ம ஃபர்ஸ்ட் காசிப்குள்ள நுழைஞ்சலாம். என்ன அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் இருக்கார்ல, ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தார் இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட அதுக்குள்ளே வந்து சீக்கிரத்துல 25th மூவி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? இப்ப பார்த்தா 2015ல அவரோட 50th மூவியாம்பா மியூசிக் டைரக்ஷன்ல. சூப்பர்ல இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல வந்துட்டு இவ்ளோ ஃபேமஸ் ஆகி 50th மூவி போற அளவுக்கு. இப்பலாம் பார்த்தா ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல நிறைய வருது. இப்ப கொஞ்ச நாளா வந்து இமான், ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கா. இவங்க ரெண்டு பேரோட மியூசிக் தான் அடிக்கடி வருது. என்ன அப்படின்னா, ராஜாராணி மூவிலயும் வந்து அட்லியோட டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணிருந்தாரு. எல்லா சாங்ஸ்மே ஒரு சாங் விடாம எல்லாமே சூப்பர் ஹிட் இல்லையா? அந்த பிஜிஎம் கூட அது கூட என்னால மிஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து ரிங்டோனா காலர் டியூனாலாம் வச்சிருந்தாங்க கொஞ்ச நாள். இன்னுமே கூட நிறைய பேர் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில இப்போ 2015ல வந்து அட்லி வந்து நம்ம தளபதியை வச்சு ஒரு படம் எடுக்க போறாராம். அதாவது விஜய் சாரை வச்சு. வாவ், சூப்பர்ல. அந்த படம் தான் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து திருப்பி மியூசிக் டைரக்ஷன் பண்ண போறாரா. அண்ட் அது வந்து அவரோட 50வது மூவியா அமைஞ்சிருக்கு. வாவ், சூப்பர்ல. இது எல்லாமே சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ். பட் எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து இது 50th மூவி அப்படின்னா வந்து நம்ம ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு சூப்பரா வாழ்த்து சொல்லிடலாம். ஓகே.